எல்லா மக்களுக்குமே சராசரி இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். ஒவ்வொரு பசங்களுக்கான ஃபீஸ் எவ்வளோ வருது தெரியுங்களா? மினிமம் வந்து படிக்க வைக்கிறதுக்கு 50,000 ரூபா. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுங்க, ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கிறது, என்ன பண்ணுறது வேலையை தான் செஞ்சிட்ருக்கு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இலவச கல்வி கொடுக்குறாங்க, இலவச மருத்துவம் கொடுக்குறாங்க. இலவச கல்வி கொடுக்குறாங்க, இலவச மருத்துவம் கொடுக்குறாங்க, ஓகே. அதை கரெக்டாக பண்ணால் எதுக்கு நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறோம்? அதை பண்ணலையே, ப்ராப்பராக எதுவுமே பண்ணலைங்களே. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து படிக்க வைக்கணும்னு சொல்கிறோம். அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலுமே கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் நம்பர் 1 ஆகிடும். யாருமே வந்து நம்ம ப்ரைவேட் ஸ்கூலுக்கே போக மாட்டோம். ஏன்னா இவங்க அதை டாப்பில் கொண்டு வந்துடுவாங்க. இது சரியாக தப்பான்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நாம் வர்றது வந்து ஆட்சி மாற்றத்துக்கு வரல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்திருக்கோம். அப்படி என்ன மாற்றம்? அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம். இங்க பாரு, மாநகர அரசு நடத்துற பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர் பையனே அந்த பள்ளியில படிக்கிறது இல்ல. அப்படின்னா அந்த கல்வி என்ன தரத்தில் இருக்கும்? இப்ப ஒரு சட்டம் வருது பாரு, கட்டாயமாக அரசு பணியில் வேலை செய்கிற பணியாளர்கள், ஊழியர்கள் அத்தனை பேருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அது அமைச்சராக இருந்தாலும், முதல் அமைச்சராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும், பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும், எவருமானா இருந்தாலும் அங்கதான் படிக்கணும். அப்ப தானா கல்வித்தரம் வரும். முதலமைச்சருக்கு காய்ச்சலா அரசு மருத்துவமனைக்கு போ, எம்எல்ஏவுக்கு கால்ராவா அங்கே போ, அமைச்சருக்கு கால் வழியா கண்ணு வழியா அங்கேயே போ, அப்போலாவுக்கு போன பதவியில ஓடு, ராமச்சந்திராவுக்கு போன அப்படியே வீட்டுக்கு போயிரு, இங்கே வராத. என்னது? கடும் சட்டம். எப்படி கடும் சட்டம்? ஏன் ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், யார வச்சு ஒழிப்ப? இவங்களை ஒழிச்சா தாண்டா ஊழல் லஞ்சமே ஒழியும்.